அண்மை செய்தி. சிவகங்கை அருகே திமுக மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணியின் துணை அமைப்பாளர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய விவகாரத்தை அடுத்து அந்த பகுதியில் பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சிவகங்கை அருகே திமுக மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணியின் துணை அமைப்பாளர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரத்திற்கு கண்டனம் தெரிவித்து அந்த பகுதியில் மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரவீன்குமார் என்பவரை 3 பேர் கொண்ட கும்பல் நேற்று இரவு வெற்றி கொன்றது. இதற்கு கண்டனம் தெரிவித்து அந்த பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. குற்றவாளிகள் மீண்டும் கொலை மிரட்டல் விடுப்பதால் பின்புலத்தை கண்டறிய கோரி கொலை செய்யப்பட்டவரின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு சிவகங்கையிலிருந்து எமது செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ். திமுக நிர்வாகி வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் குற்றவாளிகள் குறித்தான தகவல் ஏதேனும் வெளியாக இருக்கிறதா? உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். சிவகங்கையின் மாவட்டத்தினோட பிரதான பகுதியில் கூட சிவகங்கை அடுத்து இருக்கக்கூடிய சாமியார்பட்டி, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மாவட்ட திமுகவினோட மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டுடைய துணை அமைப்பாளர் கூடிய பிரவீன்குமார், இவர் தான் அந்த பகுதியில் ரியல் எஸ்டேட் மற்றும் ஒப்பந்தம் கான்ட்ராக்டராக இருக்கார். இவருடைய வீட்டில் தோட்டத்து வீட்டில் நேற்று பிற்பகல் ஒரு 3 பேர் கொண்ட ஒரு 3 இளைஞர்கள் அந்த தோட்டத்தில் உள்ளே புகுந்து அவரை வெட்டி படுகொலை செஞ்சுட்டு அங்கே தப்பிச்சு போயிடுறாங்க. அந்த இடத்துல மாலை உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தற்பொழுது உடலை வாங்க மறுத்து இன்று காலை மதுரையிலிருந்து தஞ்சாவூர் செல்லக்கூடிய மானாமதுரை தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது பிரவீன்குமார் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட தொடர்ந்து அவருடைய குடும்பத்தாருக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் வருவதாகவும் அதனைத் தொடர்ந்து இந்த குற்றத்தினுடைய பின்னணி குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய பாதுகாப்பு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் சொல்லி வலியுறுத்தி அந்த சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த அவருடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மற்றும் கட்சியைச் சேர்ந்தவர்கள் என ஒரு 500க்கும் மேற்பட்டவர்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவர்களோட வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. அது சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கடந்த சில வாரங்களாகவே பார்த்தீங்கன்னா அதிகமான கொலை சம்பவங்கள், குறிப்பாக அரசியல் மற்றும் தாண்டி பல்வேறு விதமான கொலை சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காவல்துறை முழு அளவில் செயல்பட்டு குற்றவாளிகளை கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்காததும், குற்றவாளிகளை பிடிப்பதில் மெத்தனம் காட்டுறதும், அதாவது குறிப்பா பின்புலங்கள் ஆராய்ந்து அந்த கொலைக்கு உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யாம ஏதோ சமநிலைகளை மட்டும் கைது செய்யறதுனால ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு தான் இந்த தொடர் கொலைகளுக்கு காரணம் என குற்றம் சாட்டி அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இதனால இரண்டு பக்கட்டும், அதாவது திருப்பத்தூர் பக்கத்து போகக்கூடிய சாலையும் மானாமதுரை பக்கத்து போகக்கூடிய சாலையும் 1 கிலோமீட்டர் அளவுக்கு வாகனங்களை போக்குவரத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு இருக்காங்க. வினோத், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.